ரவா கிச்சடி செய்கிறது எப்படின்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தட்டி வச்சுக்கணும். அடுத்தது தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் ரெடியாக, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுக்கணும். அப்புறம்தான் வந்து அடுப்பில் வந்து தவா வச்சு பட்டை லவங்கமும் போடணும். எண்ணெயில் போடும்போது பட்டை லவங்கமும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கிச்சடிக்கு. அப்புறமா தவா வச்சு ரவையை வந்து போட்டு லைட்டாக நெய் போட்டு வறுத்தாலும் வறுக்கலாம், இல்லை அப்படியே வந்து வறுத்தாலும் வறுக்கலாங்க. ரவை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அது ஏற்கனவே வறுத்து தான் இருக்கும். நம்ம லைட்டாக வறுத்தா போதும். வறுத்தாச்சுங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு எண்ணெய் ஊற்றி அதிலே கொஞ்சம், இது வந்து கிச்சடிக்கு கடுகு போடக்கூடாது, பட்டை லவங்கம் தான் போடணும். வெறும் உப்புமாவுனா மட்டும்தான் கடுகு போடணும். நம்ம கிச்சடி பண்ணுறதுனால பட்டை லவங்கம் தான் போடணும். எண்ணெய் காய வச்சு அப்படியே இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுக்கிறோம் பாருங்கள், அதை எடுத்து போட்டு எல்லாம் பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா பொரிச்சிக்கணும். நல்லா பொரியணும். அது பொரிஞ்சால் தான் பச்சை வாடை போகும். நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி நல்லா பொடியே நல்லா அரிஞ்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணுங்க. வதங்கினாதாங்க அப்புறம் நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கிடுச்சுங்க. வதங்கின பிறகு தண்ணி அளவாக வச்சுக்கணுங்க. காயெல்லாம் போட்டு நல்லா ஸ்லோவில் மூடி பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி ஸ்லோவில் ஒரு மீடியமில் வச்சு மூடி போட்டு மூடி காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கணும். கிச்சடி எப்பவுமே காய் நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டில் தான் தக்காளி போடணும். கிச்சடிக்கு கொஞ்சம் புளிப்பு தேவை, அதனால் கொஞ்சம் தக்காளி போடணும். கொஞ்சம் உப்புலாம் போட்டு நல்லா காயை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சா தான் சீக்கிரமாக நல்லா வேகும். தண்ணி அளவாக வச்சுக்கிடுங்க. நம்ம எவ்வளோ ரவை போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி அளந்து திட்டமாக ஊற்றிக்கணுங்க. ரொம்ப ஊற்றினோம்னாக்கா தளன்னு இருக்கும். சிலருக்கு பிடிக்கும் தளன்னு சாப்பிட்டாலும். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காயெல்லாம் போட்டு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றது, கையாலையும் சாப்பிட்லாம்.
அதாங்க தண்ணியை ஊற்றி நல்லா மூடி தண்ணி நல்லா கலகலன்னு கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கட்டியாக போயிடும். கிண்டிட்டு ஸ்லோவில் வச்சுக்கணும். அடுப்பை விடாமல் கிண்டணும் தண்ணி சுண்டுற வரைக்கும். கொஞ்சம் நேரம் கிண்டுறதை விட்டுட்டோம்னா கூட கட்டியாக போயிடும். கலரு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கிச்சடிக்கு அப்படி தான் கலராக மஞ்சள் கலராக இருக்கும். சிலருக்கு மஞ்சள் பொடி பிடிக்காது. வெள்ளையாகவே இருந்தாலே நல்லா தான் இருக்கும் சாப்பிட. தண்ணி சுண்டுற வரைக்கும் கிண்டிக்கினே இருக்கணும். கிண்டி கொஞ்சம் வெந்துச்சுனாக்கா கப்புன்னு மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா தான் நல்லா ட்ரை ஆகி பளபளன்னு வரும் பார்க்குறதுக்கு கிச்சடி. அது பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சிங்களா. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ரெடியான பிறகு மூடி வச்சு அப்புறமா தட்டில் எடுத்து வச்சு அதை அப்படியே சாப்பிட வேண்டியதான். அதுக்கு சக்கரை வேணாலும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லைன்னா சட்னி வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படியே காய் போட்டது காரம்லாம் அப்படியே போட்டதுனால அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரவா கிச்சடி பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் சுட இருக்க டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு காமிக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு தான் எடுத்து சாப்பிட்டு காமிக்க முடிஞ்சது. நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு.